அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீண்ட நாள் கழித்து பழைய அண்ணாமலையாக திரு அண்ணாமலை அவர்கள், பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்கிறார். நேற்று என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமீபமாக நடந்த இந்த அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்துக்கிட்டார் இல்லையா, அதில் ஆனந்த் டெல்டும் டே அப்படின்னு ஒரு நபர் கலந்துக்கிட்டார் இல்லையா, அவர் நக்சல் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதெல்லாம் விஜய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை வெளுத்து வாங்கியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இதெல்லாம் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அந்த ஆனந்த் டெல்டும் டே நக்சலைட்னு சொன்னார் இல்லையா, எப்படி நக்சலைட்டாக அவர் இருந்தார், அவரை நக்சலைட்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக அந்த சம்பவத்தையும் சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த ஆனந்த் டெல்டும் டேவோட தம்பி யார், அவர் எதனால் கொல்லப்பட்டார், சுட்டு கொல்லப்பட்டார், மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேயோட தலைமையிலான அந்த அரசு சுட்டு கொன்றது அந்த ஆனந்த் டெல்டும் டேவோட தம்பியை, அதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்தியை திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் டெல்தும்படே. ஆனால் நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் டெல்தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடறாங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் டெல்தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் டெல்தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகே அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்தில் அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் டெல்தும்படே. என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் டெல்தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு. குறிப்பாக ஆனந்த் டெல்தும்படே தம்பி மிலிந்த் டெல்தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் சிபிஐஎம் அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்தை வளர்ச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்துடலான்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல. அப்போ விஜய் என்ன பண்ணும், அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் தன்னோட விழாவில் கலந்துக்கிறவங்களோட பேக்ரவுண்டையும் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றதெல்லாம் விஜய் புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காட்ட போகிறதுல பழைய அண்ணாமலையை நீங்கள் பார்ப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதானி விவகாரம் வந்தது இல்லையா, இந்த அதானி விவகாரத்தை பற்றி யாராவது தவறான கருத்துக்களை பதிவிட்டாலோ அல்லது கருத்துக்களை பதிவிட்டாலோ அவங்க மேலே வழக்கு தொடருவோம் அப்படின்னு மிரட்டலை விட்டுருந்தாரு. அதற்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்கள் விவகாரத்தை பற்றி பேசினா, உங்களோட ஊழலை பற்றி பேசினா நீங்கள் வழக்கு தொடருவோன்னு மிரட்டுறீங்களா, அப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு 3 பக்கம் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அது தொடர்பாக இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஜாமீன் அமைச்சர், ஒரு சிறைக்கு சென்ற அமைச்சர், ஒரு கம்பி எண்ண அமைச்சர், நீ எல்லாம் கேஸு போட்டு நான் எஃப்ஐஆர் வாங்குறதாயா, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா நீ என் மேலே கேஸ் போடியா, என்னை தூக்கி உள்ள வையா அப்படின்னு மிரட்டி விட்டாரு திரு அண்ணாமலை அவர்கள். இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல்ஏ அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களாம். நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின என் தலை விதி இல்லைங்களா, 1 வருஷம் ஜெயில கம்பி என்ன. இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படிச்சார். என்னை பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிறேன் எப்ப சொன்னேன். நானு ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சும் கிளாஸ் எடுப்பாங்களானே, ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன். அது கூட போன 11 பேர் ரகசியம் எனக்கு தெரியும். வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க, போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கான், ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் 11 பேர் எல்லாம் இருக்கு, போட்டோ இருக்கு, எஃப்சிடிஓ ஆபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு விஞ்ஞானமா, இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா? அதனால தான் நான் சொல்றேன், நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார். எங்க படிச்சாரு? புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார். அவர் ஒரு பக்கம் படிச்சாரு, நான் லண்டன்ல படிச்சேன். அதனால ஃபெயிலான ஸ்டூடெண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊர்ல சகஜம் தானா? அதனால கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து பொறாமப்படுறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுத்தி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுறணும். அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போடு, தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பாத்திரலாம். சரியான அப்பா அம்மாக்கு பிறந்த என் மேல கேஸ் போட்டு பாத்திரலாம். நான் தெளிவா கேட்கிறேன், தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. சரியான ஆள் அந்த பொடியா பாத்திரலாம். நீ போடு கேட்க, நான் பாத்துறேன். நீ எங்க கூட்டிட்டு போவேன்னு பாத்தார கூட்டிட்டு போடு. போலீஸ் உங்க கையில இருக்கு, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய.
மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுது. ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸ் உள்ள போய் பார்த்தலாம். நாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல். கேட்டா அமைச்சர் பதவி, கேட்டா அமைச்சர் பதவி, நாயத்தை பேசினா மிரட்டல். அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்துறான். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள். நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்துதான். இங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன், தவமா எடுத்து வந்திருக்கேன். நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லுங்க. அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இருக்காங்க. இவருக்கு எதுவுமே தெரியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுக்கறதா அமைச்சர் படிக்கிறாங்க. என் அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்தா, டேஞ்சர் கொடுத்தா அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான். அதை வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும். வேற அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா? இங்க நான் சிங்கிள் மேன் ஆர்மியா உட்காந்து டைப் படிக்கணும், கூகுள் பண்ணணும், அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும், இத்தனை வேலை செய்யணும். எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, செக்ரட்டரி இருக்காங்களா, எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சிருக்கீங்க டேஞ்சர் கூட. ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கணும், டைப் அடிச்சு அதானி கொடுத்தியா? கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்டு போனதை பத்தி. நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படிச்சேன்னு எனக்கு தெரியாது, கம்பளம் இருக்க வேண்டியதான். நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையா சொல்லிங்க ஐயா. காமராஜர் ஐயா படிக்காதான் நான் பெருமையை எப்பவும் சொல்றேன். எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு, நான் படிக்க போனேன். யாராச்சும் நான் குறைஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்க தப்புன்னு சொன்னா, எனக்கு அறிவு தேவைப்பட்டது, நான் தேடி போனேன். அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். படிக்காதவங்களை தப்புன்னு எப்ப சொல்லியிருக்கணும்? நீ புலால் சிறையில் கம்பி எண்ணவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு, 11 பேர் போனாரு, அப்படி இப்படி. நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்னேன். நீங்களா தான் கேள்வி கேட்குறீங்க. சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க, அவர் பதில் சொல்றாரு. நான் எங்கேயாச்சும் கூட சொன்னா நான் ஆக்ஸ்போர்ட் போனேன், நான் சொல்லாம தானே போனேன். நீங்களா தான் செய்தி போட்டேன். ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன், மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைண்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல. ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க. நானும் ஆரோக்கியமான, இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை. நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன். தமிழக அரசியல் வரலாற்றில் ஆளுங்கட்சிக்கு சவால் விட்ட ஒரே தலைவர், ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு சவால் விட்ட ஒரே தலைவர், அதாவது முடிந்தால் என்னை கைது பண்ணுங்கள், முடிந்தால் என்னை தூக்கி உள்ள வையுங்கள் அப்படின்னு இந்த தமிழக அரசை பார்த்து சவால் விட்ட ஒரே தலைவர் என்றால் அது திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். வேற எந்த தலைவரும் இந்த மாதிரி பேசியது கிடையாது. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு இதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாது. இந்த அளவுக்கு ஓப்பனாக சவால் விட்டார், முடிஞ்சா என்னை தூக்கி உள்ள வைன்னு. அவர் மேலே தப்பு இருந்தால் தூக்கி உள்ள வைங்க, தாராளமாக உள்ள வைங்க. அதாவது நீங்கள் வந்து அதானிக்கு கொடுத்தேன்னு சொன்னால் ஆமாம் கொடுத்தேன்னு சொல்லுங்கள், ஆதாரத்தை காட்டுங்க. கொடுக்கலன்னு சொன்னால் கொடுக்கலன்னு சொல்லுங்கள், அதுக்கான ஆதாரத்தையும் காட்டுங்க. அவ்வளோதானே. இதில் என்ன, இதில் மிரட்டல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? நாங்கள் வழக்கு தொடருவோம், கேஸ் போடுவோம், உங்களை தூக்கி உள்ளே வைப்போம், எதுக்கு மிரட்டல்லாம் விடுறீங்க? கொடுத்தேன்னா கொடுத்தேன், கொடுக்கலன்னா கொடுக்கல, அவ்வளோதானே. இறுதியாக ஒன்றை சொல்லிக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும், அதாவது திமுக கூட்டணியை விடுங்க, திமுக கூட்டணியை ஒரு பக்கம் வைங்க. திமுக கூட்டணியில் இல்லாத மற்ற கட்சிகளுக்கு, எல்லா கட்சிகளுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உங்கள் கொள்கையெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. ஓரமாக வச்சுட்டு உங்களோட ஒரே கொள்கை என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்ற வேண்டும். அதுதான் உங்களோட முதல் கொள்கையாக இருக்கணும். அதற்கப்புறம் தான் உங்களோட கட்சிக்கான கொள்கையெல்லாம். அதற்கப்புறம் தான் திமுகவை ஆட்சியை விட்டு தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாரும், அதாவது திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள்லாம் இருக்கீங்களே, பிஜேபி, ஏடிஎம்கே, நாம் தமிழர், தாவேகா, இந்த மாதிரி இந்த 4 கட்சியும் ஒன்றாக சேர்ந்து 2வது அணியாக இருந்தால், 3வது அணி உருவாகாமல் 2 அணியாக இருந்தால் நிச்சயம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி விடலாம் என்பதுதான் என்னோட கருத்து. அதை விட்டுட்டு இங்கே நான் தான் முதலமைச்சர்னு ஒவ்வொருத்தரும் முதலமைச்சர் கனவுல இருந்தீங்க அப்படின்னா இங்கே யாருமே முதலமைச்சர் ஆக முடியாது. மீண்டும் 2வது முறை 2026 திமுக ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ அவங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக விழக்கூடிய வாக்குகளை ஒரே இடத்துல விழாமல் 3 இடத்துல விழுற மாதிரி அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சிதறடிக்கிறாங்க. திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிறாங்க. அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே 2 அணியாக மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் 2வது அணி வந்து பிஜேபி, ஏடிஎம்கே, நாம் தமிழர், தாவேகா, இந்த 4 கட்சியும் ஒரே கூட்டணியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண முடியும்? திமுகவால் ஈஸியாக இந்த கூட்டணி ஜெயிச்சிடும், திமுக தோல்வி அடையும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக நிற்காமல் ஒரே அணியில் திரண்டு நின்றால் வெற்றி உங்களுக்கே. எதிர்க்கட்சியாக கூட திமுக வராது என்பது என்னுடைய கருத்தாக இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.